ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் மாதம் 25 வெள்ளிக்கிழமை சுக்கிர பிரதோஷம். இப்படி ஒரு நாள் மறுபடியும் வராது. 20 ரூபா கொடுத்து நான் சொல்கிற அந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அந்த 20 ரூபாயும் 20 கோடியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணம் சேரும், கிலோ கணக்கில் தங்கம் சேரும், ஏக்கர் கணக்கில் சொத்து சேரும், பெரிய வீடு கட்டுவீங்க, அதேமாரியே மிகப்பெரிய கார் வாங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அல்ல குறையாத செல்வம் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே வருஷத்தில் வேலையும் கிடைக்கும், வெளிநாட்டுக்கும் போவீங்க. அதேமாரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களை தேடி பிரம்மாண்டமாக உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட கோடி கோடியாக பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி, உங்கள் வம்சமே பெரிய கோடீஸ்வர யோகம் பெறும். அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா? நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த சித்திரை மாதத்தில் வர்ற பிரதோஷம் இது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர பிரதோஷம், சரிங்களா? வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் கோடியில் ஒரு நாள், கோடான கோடி நன்மை தரக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை குவிக்கக்கூடிய நாள். அதாவது சித்திரை மாதன்றது பணத்தையும் 16 செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். அப்படிப்பட்ட சித்திரை மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவான் நினைச்சாருன்னு வச்சிங்களா, பாதாளத்தில் இருக்கிறவங்கள கூட அலேக்கா தூக்கி அந்த மிகப்பெரிய கோபுரத்தில் உட்கார வைக்க ஒரு செகண்ட் போதும். அவர் ஒரு நாள் கூட தேவையில்ல, ஒரு செகண்ட் போவோம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமையில் வர அந்த பிரதோஷம் கோடியில் ஒரு நாள், கோடான கோடி நன்மை தரக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை குவிக்கக்கூடிய நாள். அப்படிப்பட்ட இந்த நாளை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இப்படி ஒரு நாள் இதை நீங்கள் தவற விட்டீங்கன்னா திரும்பலாம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சித்திரை மாதத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது, சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரே கல்லில் 10 மாங்காய். நான் சொல்கிற அந்த எளிய பொருளை நீங்கள் சிவன் கோயிலுக்கு, சிவனுக்கு அபிஷேகத்தை தானம் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிற அந்த பொருளால் மட்டும் நாளை தினம் நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணமும் 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். சிவபெருமானும் சரி, நந்தி பகவானும் சரி, அபிஷேக பிரியர்கள். அவங்களுக்கு அபிஷேகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம செய்கிற அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, சரிங்களா? நம்ம செய்கிற ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அந்த எந்த பொருளால் நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த பொருளுக்கான பலனை பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் நம்பிக்கையோட ஆர்வத்தோடு அதை பண்ணணும். நம்ம சிவ வழிபாடு பண்ணும்போது நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறோமோ இல்லையா, அது வேறு விஷயம். நம்மளை அர்ப்பணித்து நம்ம வழிபாடு பண்ணணும். இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்களாம் சாதாரணமாக ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க வாழ்க்கையில் ஏன் அந்த அளவுக்கு கோடீஸ்வர வாழ்க்கை இப்படிப்பட்ட இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு அவங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவபெருமானுடைய வழிபாட்டில் கலந்துக்கிறதால தான் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய கோடீஸ்வர வளர்ச்சி காரணமே இந்த பிரதோஷம் தான். இன்றைய தினத்திலையும் எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த பிரதோஷத்தை நேரம் 4:30, சரிங்களா? சாயங்காலம் 4:30 இந்த பிரதோஷத்தோட நேரத்தில் அவங்க போயிட்டு சிவ வழிபாடை பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால தான் அவங்க துணிஞ்சு எந்த தொழில் வேணாலும் பண்ணுறாங்க. அந்த செய்கிற தொழில் அவங்க வாழ்க்கையில் பெரிய பலனை கொடுக்குது. நினைக்கிறத விட 10 மடங்கு 20 மடங்கு லாபத்தை அதிகமாக கொடுக்குது. அப்படிப்பட்ட நாளைக்கு அந்த சித்திரை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அப்படி வர இந்த சுக்கிர பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை அள்ளி கொடுக்கும். பணத்தையும் சரி 16 செல்வத்தையும். நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களோட வாழ்நாளும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறை உங்கள் வம்சமே பெரிய கோடீஸ்வர யோகத்தோடு இருப்பாங்க. சொந்த வீடு, சொத்து என்ன வேணுமோ அனைத்தும் நிரம்பி வழியும். கிடைக்கும்னு சொல்கிறது வேற, நிரம்பி வழியும், பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வீடு கட்டினாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, அந்த அதிர்ஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு காரே வாங்குறீங்க, அப்போ கார் வாங்கின நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும். நீங்களே நினைப்பீங்க, ஆகா அந்த கார் வந்த ராசி தான்பா, நான் இந்த அளவுக்கு நல்ல பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் ஒரு ராசியான ஆள். அதாவது இந்த கார் அந்த அளவுக்கு ஒரு ராசியான கார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், வேலை கிடைக்கட்டும்,
கார் வாங்குறீங்க, வீடு நம்ம வீடு கட்டின ராசி தான்பா எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிச்சிது, நல்ல முறையில் எனக்கு வருமானம் வந்து நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமையும். சரிங்களா? வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தீர்க்க முடியாத கடனாக இருக்கட்டும், நாளைய தினம் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற இந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. ஒருவேளை அபிஷேக பொருள் உங்களால் வாங்கி தர முடியலைன்னா கூட நீங்கள் வந்து மனசார சிவ வழிபாடை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ பெஸ்ட்டாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார். உங்களை எந்த தவறான பாதைக்கும் அவர் விடவே மாட்டார். சரிங்களா? உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. எதிர்பாராததாக கொடுப்பார். நமக்கெல்லாம் இது போய் ஆக்கி, நமக்கெல்லாம் இது தகுதியானவங்களா, நம்மளாம் இந்த இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த கூட எளிமையாக கொடுப்பாரு. அப்படிப்பட்ட கோடியில் ஒரு நாள், கோடான கோடி நன்மையை தரக்கூடிய நாள், உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை குவிக்கக்கூடிய நாள். நான் சொல்கிற இந்த எளிய பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பணம் மழையாய் பொழியும், மழையாய் குவியும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக நடக்கும். சரிங்களா? ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக நடக்கும். அதாவது ஒரு பையன் என்ன பண்ணான், சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு இந்த பொருளை அவன் வாங்கி கொடுத்ததும் அவன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகம் வரும், நீங்களும் ஆர்வத்தோடு பண்ணுவீங்க. அதாவது ஒரு பையன் என்ன பண்ணான், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகல, வீட்டிலே இருந்தான். காலேஜ் முடிச்சிட்டான், வேலைக்கு போகல, வீட்டிலே இருந்தான். சரிங்களா? வீட்டிலே இருந்தான். ஏதோ ஒரு சில பிஸ்னஸ்லாம் ஏதோ பண்ணான். சரின்ட்டு அவங்க அப்பா அம்மாவும் வேலைக்கு போப்பான்னு சொன்னால், வேலைக்கு போனால் தானேப்பா பொண்ணு கொடுப்பாங்க, நீ வேலைக்கு போகலைன்னா யார்ப்பா பொண்ணு தருவோன்னா, என்னாலாம் வேலைக்கு போக முடியாதுன்ட்டான். சரி, அப்புறம் நம்ம சாமர்த்தியத்துலேயாவது ஏதாவது நம்ம வந்து பையனுக்கு ஏதாவது பொண்ணை பார்த்து வைப்போன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து, அவனுக்கு வந்து இந்த மாதிரி பையனுக்கு வந்து சொத்துலாம் அதிகமாக இருக்குது, திருமணத்துக்கு பிறகு அவன் வேலைக்கு போவான், அதுக்கு நாங்கள் இது பண்ணி வைக்கிறோம். ஆனால் பையன் நல்ல பையன், நல்ல பையன், நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒழுக்கமானவன், எந்த தவறான பழக்கமோ அவன்கிட்ட மது பழக்கமோ புகை பழக்கமோ எதுவுமே அவன்கிட்ட இல்லை, நல்ல பையன். அதனால் பையன் நல்ல பையன் தான். ஆனால் வந்து அவன் வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி ஒரு குறைபாடு இருந்தாலுமே அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு பிறகு நாங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையோ இல்லை தனியார் வேலையோ நாங்கள் வாங்கி தரோம், வேலைக்கு போயிடுவோம் அப்படின்றதும் சரின்ட்டு பொண்ணு கொடுத்தாங்க. ஆனால் அவன் திருமணத்துக்கு பிறகும் அவன் வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து அந்த பொண்ணை என்ன திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, என்னம்மா உன் புருஷன் ஒரு தண்டம், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அவன் என்னம்மா வேலைக்கு போகாமல் என்னம்மா பண்ண போகிறான் அப்படின்னு சொந்தக்காரங்களும் சரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் சொல்ல அந்த பொண்ணுக்கும் பயங்கரமாக ஒரு மாதிரி கவலை வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஏன் வேலைக்கு போங்க அப்படின்றதா. ஏன்னா எல்லாருமே அந்த பொண்ணு வீட்டு செய்யலை, என்னம்மா வேலைக்கே போகலையாம்மா, வேலை இல்லாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து எல்லோரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்குச்சு. என் புருஷனுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டு, பிஸ்னஸோ வியாபாரம் இது வேலையோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி பிரதோஷ வழிபாட்டில் கலந்தது. உடனே அந்த பையனுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து சரி மனைவியோட வற்புறுத்தலால் அவன் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணான். சரிங்களா? நெட்டில் வந்து அது அவனுடைய பயோடேட்டாவை அப்ளை பண்ணான். உடனே ஒரு 2-3 கம்பெனி வந்தது. சரிங்களா? அதுக்கு அவன் போகவே இல்லை, அட்டனே பண்ணல. அதுக்கடுத்து ஒரு 2 கம்பெனியில் அட்டன் பண்ணான்னு கிடைக்கல. அதுக்கடுத்து ஒரு பெரிய கம்பெனி வந்தது. அந்த கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடச்சிது. சரிங்களா? வேலை கிடச்சிது, நல்ல சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 தாண்டி வேலை கிடச்சிது. அதே பெரிய விஷயம், அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, கிடச்சிது. அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னா, அந்த வேலை கிடச்சோம் அந்த கம்பெனிலேருந்து அவனை வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு 2 மாதம் ட்ரைனிங்காக அங்கே அனுப்புனாங்க. உலகம் முழுக்க இருக்குது அந்த கம்பெனி, எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூருக்கு வந்து அவனை ஒரு 2 மாதம் ட்ரைனிங்காக அங்கே அனுப்பி வச்சாங்க. அவன் அங்கே போனவன் அங்கே ஒரு வேலையை தேடிட்டான். சிங்கப்பூரில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு இல்லையா, இதே வேலையில் அங்கே ஒரு கம்பெனி தேடிட்டான். இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து சிங்கப்பூர்லேயே தங்கிட்டான். இன்றைக்கி வந்து அவனோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா ஒரு மாதம். சரிங்களா? வேலையே இல்லாதவன் ஒருத்தவன் பிரதோஷ வழிபாட்டை பண்ணி அவன் வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டாக நடந்தது. இங்கேயும் நல்ல கம்பெனியில் தான் வேலை கிடச்சிது. அவன் நேரம் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சாங்க ட்ரைனிங்க்கு. அங்கே போய் அவன் திறமையால், அதான் இறைவனுடைய அனுகிரகன்றது. அதான் இறைவன் கையில் தான் ரிமோட் இருக்குது. சரிங்களா? அவர் வந்து மேலே இருக்கிறவனை கீழே வர வைப்பார், கீழே இருக்கிறவனை மேலேயும் போய் உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுத்தாரு. இதுக்கு எல்லாமே அவன் மனைவி பண்ணின பிரதோஷ வழிபாடு தான். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பிரதோஷத்தை அன்னைக்கு நான் சொல்கிற நாளைக்கு வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொருளுக்கு வந்து உகந்த நாள். அப்படிப்பட்ட நாளை தினம் நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணம் அல்ல குறையாத பணம் மட்டும் கிடையாதுங்க, அனைத்து செல்வங்களும், ஆரோக்கியம், வேலை, நீண்டாயில், கடன் அடைஞ்சிடும், சொந்த வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, அத்தனை செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட அந்த பொருள் என்ன, பால் வாங்கி கொடுங்க. பால், பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால் வாங்கி கொடுங்க.
பெரிய பெரிய பணக்காரங்களாம் பாலை தான் வாங்கி கொடுப்பாங்க. பால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பால் எப்படி பொங்கி வழியும், நம்ம பாலை காய்ச்சும் போது அந்த பால் அப்படி குப்புன்னு வந்து பொங்கி வழியும் இல்லையா, அந்த மாதிரி 16 செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். பணமும் சரி, வேலையும் சரி, வீடும் சரி, தங்கமும் சரி, உங்களுக்கு என்ன ஆர்வமோ அது அதிகமாக வரும். சரிங்களா? நீங்கள் கேட்டது எனக்கு ஒரு நல்ல திருமணம் தான் நீங்கள் கேட்டுப்பீங்க. எனக்கு கல்யாணமே ஆகலப்பா, எனக்கு ஒரு திருமணம் வேணும் அப்படின்னு நீங்கள் வேணீங்கன்னா பெஸ்ட்டான திருமணம் அமையும். நல்ல பொண்ணு பார்க்க சும்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. நல்ல குடும்பம். இப்போ அந்த குடும்பத்தில் பொண்ணு கட்டுறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவி வர நேரம் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். துரும்ப கிள்ளி போட்டாலும் ஆலமரமாக வரும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொன்றுமே பிரம்மாண்டமாக இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், அதுக்கு முன்னால் வரைக்கும் பையனுக்கு வேலை கிடச்சின்னு சொன்னேன் இல்லையா சிங்கப்பூரில். அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த பையனும் சரி, அந்த பையனோட ஒய்ஃபும் சரி, அவங்க அந்த அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாமே ரொம்ப கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்போ அவன் சிங்கப்பூரில் இருக்கான். கிட்டத்தட்ட ஃபேமிலியோட சிங்கப்பூரில் தான் இருக்கான். இன்றைக்கி அவனை என்னடா இவனை போய் இப்படி நினச்சிட்டோம், இன்றைக்கி வந்து இவன் பெரிய ஆள் ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவனை யார் யார் அலட்சியப்படுத்தினாலும் எல்லாருமே அண்ணாந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அண்ணாந்து பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க, ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. காண்பது கனவா அல்லது நனவான்ற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பிரமிச்சு போகிறாங்க. அதேமாரி சொந்தக்காரங்களாம் காசு ஏதாவது அவசர தேவைங்கன்னா அவங்ககிட்ட தான் கேட்டு வாங்குறாங்க. யார் யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைக்கு பணம் வேணும்னு வச்சுக்கலாம், திடீர்னு ஏதோ ஒரு செலவு பணம் இல்லைன்னா இவங்ககிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க. இவங்க வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணுமோ அது உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். அப்படிப்பட்ட அந்த பொருள் என்னன்னா பால், அதை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க. அவ்வளோ நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பணம் மழையாய் பொழியும், மலையாய் குவியும், உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும். அதுக்கடுத்து நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுற நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சிவன் கோயிலில் எரியுது பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கி கொடுக்குற அந்த எண்ணெய் எரியுது பார்த்தீங்களா, அது அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டுக்கு வரும். வெளிச்சம் உங்கள் வீட்டுக்கு வந்துன்னு வச்சிங்களா, அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களும் பணத்தால் 16 செல்வத்தால் நிரம்பி வழியும். சரிங்களா? நிரம்பி வழியும். நம்ம வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் பெருசு நம்ம நினைக்கக்கூடாது. ஆரோக்கியம் அதை விட பெருசு. ஆரோக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியாதே இருந்தாலும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வச்சுக்கலாம், அதை விட உயர்ந்து எதுவுமே இல்லை. ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், சந்தோஷம், சரிங்களா, புத்திர பாக்கியம், திருமணம், வேலை, தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கடுத்து தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. சரிங்களா? நாளைக்கு வந்து மகாலட்சுமி உரிய நாள், சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். அப்படிப்பட்ட நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் பிரதோஷத்தை அன்றைக்கி தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ வந்து சிவபெருமானுக்கும் சரி, நந்தி பகவானுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் எதுனா தாமரைப்பூ தான். தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. மகாலட்சுமி தவிர உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வந்துடுவாங்க. அதேமாதிரி ஒரு வேளைப்பா என்னால் வந்து போக முடியல, கோயிலுக்கு போக முடியலன்னா பாலை வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைங்க. சரிங்களா? பாலை வந்து வீட்டுக்கு வாங்கி வந்து வைங்க. உங்கள் வாழ்க்கையில் ராக்கெட் வேகத்தில் பணம் குவியும், பணம் அசுர வேகத்தில் குவியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.